ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பராசக்தி படம் பார்த்தேன். அதுல இருக்கிற ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. பராசக்தி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 1960ஸ்ல நடக்கிற மொழி போராட்டத்தை வந்து மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா, அப்புறம் ஒரு சில டோலிவுட் மாலிவுட் ஆக்டர்ஸ்மே வந்து கேமியோ ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அப்புறம் ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ புறநானூறு மாணவர் அமைப்புன்னு சொல்ற அமைப்பை சார்ந்த சிவகார்த்திகேயன் இன்னும் சிலர்லாம் சேர்ந்து இந்தி திணிப்பை எதிர்க்கிற விதமா அந்த ட்ரெயினுக்கு வந்து தீ வச்சிடறாங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு விஷயத்த கேள்விப்படுறாரு. அவர் ஃப்ரெண்டான கோவிந்த்ன்ற ஒருத்தர் வந்து அந்த சம்பவத்துல வந்து இறந்துட்டதா சொல்றாங்க. உடனே அவர் ரொம்ப விரக்தியில போராட்டத்தை கைவிட்டு ரயில்வேஸ்ல வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. அப்புறம் ரயில்வேஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வருது அவருக்கு. அது என்னன்னா ஜாப் ப்ரொமோஷனுக்கான ஒரு இன்டர்வியூ லெட்டர் தான் அது. ஹிந்தி ஓரளவுக்கு கத்துக்கிட்டு மெட்ராஸ்க்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போவாரு. அப்போ அங்க என்ன நடக்குன்னா, அவர் இன்டர்வியூல ஹிந்தி ஒழுங்கா பேச தெரியாத காரணத்தினால அவரை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அமைச்சிடுறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல இருக்கிற பொறியியல் கல்லூரியில அதர்வா படிச்சுட்டு வருவாரு. அதர்வா யாருன்னா நம்ம சிவகார்த்திகனுடைய தம்பி தான் அதர்வா. அதர்வா வந்து இந்திக்கு எதிரான ஒரு மாணவர் அமைப்புல வந்து இருப்பாரு. ஸ்ரீலீலா சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுட்டு போராட்டத்தை நடத்துவாங்க. அப்போ அவங்க வந்து மதுரையில நடத்தின போராட்டத்துல வந்து 2 மாணவர்களை வந்து அடிச்சு சாகடிச்சிடுறாங்க. அந்த இறந்த மாணவர்களுக்கு நீதி கேட்கறதுக்காக ஊர்வலம் நடத்துவாங்க. அந்த ஊர்வலத்துல ஜெயம் ரவி பிளான் பண்ணி அதர்வாவை வந்து சுட்டு கொன்னுடுறாரு. அப்புறம் நடக்கிற விஷயம் தான் ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயம். புறநானூறு மாணவர் அமைப்பு சார்ந்தவங்க வந்து தமிழ்நாடு, தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்லிட்டு நிறைய மாநிலத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து ஒண்ணு திரட்டி அந்தந்த மாநிலத்துல வந்து அவங்களுடைய மொழியை தான் வந்து முதன்மையா கொண்டு வரணும். மும்மொழி கொள்கைகள் இருந்து இருமொழி கொள்கையா மாத்தணுன்ற மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு துண்டு பிரசுரத்துல வந்து ஆதரவு கையெழுத்து வாங்கி பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் வந்து நடக்கும்.